ஸ்வேதா. என்ன? இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அதெல்லாம் முடியாது. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் ஸ்வேதா, ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் தான். சரி, என்னன்னு சொல்லி தொலை. டென்ஷன் ஆகிற மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கோ, எதால அடிப்பனே தெரியாது, பார்த்துக்கோ. இல்லை, நான் பேசுகிறத பார்த்தா நீ கண்டிப்பாக டென்ஷன் ஆக மாட்டேன். ஏன்னா நான் உங்ககிட்ட சாரி கேட்டு சமாதானமானால தான் வந்தேன். என்ன? ஆமாம் ஸ்வேதா, நான் இனிமே ஒரு நிமிஷம் மச்சான், கொஞ்சம் பர்சனலாக பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா? என்ன? லவ் மேட்ரு மச்சி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சாரி ஸ்வேதா, நான் தான் இத்தனை நாள் உன்னை தப்பாக புரிஞ்சு எப்போ பாரு சண்டை போட்டே இருந்துட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், இனிமே அப்படி இருக்க மாட்டேன். சாரி. என்ன திடீர்னு இந்த மாற்றம்? இல்லை, இத்தனை நாள் உன்னைய 10 பொண்ணுங்க மாதிரி சாதாரண பொண்ணை தான் பார்த்தேன். பட் இன்றைக்கி தான் உன்னைய வேற ஒரு ஃபீல்டில் பார்க்குறேன். வேற ஃபீல்னா? ஸ்வேதா, நான் காலை 7 மணிலேருந்து இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குடா சம்மந்தம் இல்லாமல் வெயிட் பண்ணிருக்கேன்னு நினச்சேன். பட் இப்போ தான் புரியுது, நான் வெயிட் பண்ணது உனக்காக தானே. புரியல தானே உனக்கு? இரு, உனக்காக ஒரு கவிதை சொல்கிறேன், அதிலே உனக்கு புரிஞ்சிடும். என்னது? கவிதையா? போடா, வாயில் ஏதாச்சும் வந்துடும். கவிதை சொல்கிறேன் நான், கவிதை.